7th standard mathematics exercise 1.4 sum number 5 மதிப்பு காண்க. இந்த சம் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். exercise 1.4 sum number 5 simplify the following. இதில் 6 subdivision இருக்குது. see sum number 1 19.2 divided by 2.4 19.2 வகுத்தல் 2.4 வகுத்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வகுக்கும் எண் வகுப்படும் எண் ரெண்டுமே டெசிமல் தசம எண்களாக இருக்குதா இல்லை ஒன்று மட்டும் தசம எண்ணாக இருக்குதான்னு பார்க்கணும். போன எக்ஸசைஸில் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 7.5 டிவைடட் பை 5 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தசம எண் டெசிமல் நம்பர், ஏன்னா இதில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இது தசம எண் டெசிமல் நம்பர். இது ஹோல் நம்பர், இதில் வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லை, இது ஹோல் நம்பர். ஸோ ஒரு டெசிமல் நம்பரை ஒரு ஹோல் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஒரு தசம எண்ணை ஒரு முழு எண்ணால் வகுக்கிறோம். வகுக்கும் எண் வகுப்படும் எண் ரெண்டு இருக்குது, ஆனால் அதில் ஒன்று தான் தசம எண். அப்படின்னும் பொழுது கிடைக்கிற ஆன்சரில் இந்த வகுப்படும் எண்ணில் எத்தனை இலக்கம் தாண்டி தசமம் இருக்கோ அதே மாதிரி கிடைக்கிற ஆன்சர்லேயும் அத்தனை இலக்கம் தாண்டி தசம புள்ளி இருக்கணும். இப்போ இதை வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? 1.5ன்னு வரும். இப்போ பாருங்களேன், இங்கே இது மட்டும்தான் தசம எண், இதில் ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் இருக்குது. அப்போ கிடைக்கிற ஆன்சரில் ஒரு டிஜிட்க்கு முன்னாடி டெசிமல் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் தசம எண்ணாக இருந்து ஒன்று முழு எண்ணாக இருந்து வகுத்தல் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆன்சரில் வகுப்படும் எண்ணின் தசம இலக்கங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனையோ அத்தனை தசம இலக்கங்கள் தான் ஆன்சரில் இருக்கணும். இங்கே ஒரு டிஜிட் தான் அந்த டெசிமல் டிஜிட் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிஜிட். இது ஒரு டைப், ஓகேவா? பட் இந்த டைப்பில் பார்த்தோம்னா வகுப்படும் எண்ணிலையும் தசமம் இருக்குது, வகுக்கும் எண்ணும் தசமம். இதுவும் டெசிமல் நம்பர், இதுவும் டெசிமல் நம்பர். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? நாம் அந்த டெசிமலை ரிமூவ் பண்ணிடணும். முதல்ல தசமத்தை எடுத்துகிட்டு முழு எண்ணாக மாற்றுறதுக்கான வழிவகைகளை செய்யணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா 19.2 டிவைடட் பை 2.4 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இதை வந்து டெசிமலை நம்ம வந்து என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணிடணும். 19.2 டிவைடட் பை 2.4 டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்த ரூல் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ரைட் சைட் பக்கம் ஜம்ப் ஆகும் எப்போ? மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை பார்க்கும்போது. டெசிமல் எப்போல்லாம் ரைட் சைட் பக்கம் ஜம்ப் ஆகுதோ அப்போ அந்த தசம எண்களோட மதிப்பு அதிகமாகும். அந்த தசம எண் வந்து முழு எண்ணாக மாறும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு இலக்கம் தாண்டி தான் தசம புள்ளி இருக்குது. ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ அந்த ஒரு புள்ளி தாண்டி இந்தாண்ட வரணும், அந்த புள்ளியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை முழு எண்ணாக மாற்றணும். அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யணும்? 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். 10ஆல் திடீர்னு போய் மேலே மல்டிபிள் பண்ணிட முடியுமா? அதே 10ஆல் கீழே என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். ஸோ 10ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம மல்டிபிள் பண்ணும் பொழுது இந்த டெசிமல் ஆனது இந்த நம்பரை விட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ நமக்கு தசமமே இல்லாத ஒரு முழு எண்ணா ரெண்டுமே கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. அப்படி அது இல்லைன்னா டிவைடர். இப்போ நம்ம வகுக்கிறோம் இல்லையா? இதுதான் வந்து வகுக்கும் எண். 2.4 அப்படின்றது வகுக்கும் எண். இதில் எத்தனை தசம இலக்கம் இருக்கோ அத்தனை பூஜ்ஜியங்கள் உள்ள எண்ணால், இப்போ ஒரு தசம இலக்கம் இருக்குன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2 தசம இலக்கம் இருக்குன்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3 தசம இலக்கம் இருக்குன்னா 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். அந்த மாதிரி இதுலேருந்து தசம இலக்கத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதுலேருந்து தசம இலக்கத்தை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பதிலாக தான் இது வந்து ஈஸியான ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு இலக்கம் தாண்டி இருக்குது, இங்கேயும் ஒரு இலக்கம் தாண்டி இருக்குது. அப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணாலே நமக்கு என்ன ஆகிடுது? டெசிமல் ரிமூவ் ஆகிடுது. இப்போ பாருங்களேன், மல்டிப்ளிகேஷனை பார்த்தா டெசிமல் பாயிண்ட் என்ன செய்யும்? ரைட் சைட் ஜம்ப் ஆகும். அப்போ டெசிமல் இங்கே வந்துடுச்சுன்னா இந்த நம்பர் என்னவாக மாறிடும்? 192. இதன் பிறகு அந்த டெசிமல் பாயிண்ட்டை வச்சாலுமே நம்ம என்ன செய்வோம்? 0 தான் சேர்ப்போம். அதுக்கு நோ வேல்யூ. ஸோ இதை நம்ம செய்யவே வேணாம். டிவைடட் பை இந்த 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் என்ன செய்யும்? ரைட் சைடு மூவ் ஆகி இங்கே வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் 24. இப்போது டெசிமலே இல்லாத ஒரு டிவிஷனை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதன் பிறகு நார்மலான வகுத்தல் கணக்கு மாதிரி என்ன செய்யலாம்? அதை போடலாம். நார்மலான வகுத்தல்னால் என்ன செய்வோம்? 192 வகுத்தல் 24. வகுக்கிற எண்ணும் பெரிய நம்பராக இருக்குது. வகுப்படும் எண் வந்து கொஞ்சம் அதாவது எத்தனை 24 192 அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு எண்ணு தான். இப்போ வந்து 5 20 100, 6 20 120, 7 20 140, 8 20
ரைட். 8 20 160 8 நாங் 32 192. இப்போ 8 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 8 நாள் 32 கேரி 3 8 2 16 3 19 192 வந்துச்சா. ஸோ த ஆன்சர் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 19.2 divided by 2.4 which is equal to 8. சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், கொஞ்சம் டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல பார்க்குறோம், ரெண்டுமே டெசிமல் நம்பரா இல்லை ஒன்று டெசிமல் நம்பர் ஒன்று ஹோல் நம்பரான்னு பார்க்குறோம். கொடுத்துருக்கிற சம்ஸில் ரெண்டுமே டெசிமல் நம்பர் தான். அப்போ நம்ம ரெண்டுத்துலேருந்து டெசிமலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்கு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து 10 100 1000 நம்பர் ஆஃப் டிஜிட் டெசிமல் எத்தனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பரால் நாம் அந்த டெசிமலை ரிமூவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இங்கே எல்லாமே ஒரு டிஜிட் டெசிமல் தான். ஸோ நம்ம 10ஆலேயே நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளிகேட் பண்ணி டெசிமலை ரிமூவ் பண்ண பிறகு கிடைக்கிற சம் இது. இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் டிவிஷன் சம் மாதிரியே போட்டு நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்.